Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஒரு தடவை இந்த மாதிரி தோசைக்கல்ல கொஞ்சமா பால் காய்ச்சி பாருங்க. நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இது நம்மளுடைய நேரத்தையும் அதிகப்படியான பணத்தையும் மிச்சப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்முடைய அன்றாட வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் இருந்தால் அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த அகல் விளக்கில் எடுத்து வச்சுக்கலாங்க. சாமிக்கு ஏற்றக்கூடிய அகர்பத்தி இருந்தால் இதில் நாம் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம், அல்லது டைரெக்டாகவே கூட நம்ம மஞ்சளை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த அகர்பத்தி நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த அகர்பத்தி யூஸ் பண்ணுறோம். எந்த பிராண்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த வாசனை பிடிக்குமோ அந்த வாசனையுடைய அகர்பத்திக்கு இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் பிச்சு போட்டேன். அதில் இருக்கக்கூடிய குச்சியை மட்டும் தூர போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கற்பூரம் எடுத்துக்கலாம். நம்ம சாமிக்கு ஏற்றக்கூடிய கற்பூரம். அகல் விளக்கோட நடுப்பகுதியில் கற்பூரத்தை வச்சுக்கலாம். இப்போ நம்ம கற்பூரத்தை வச்சதுக்கு அப்புறமா இந்த கற்பூரத்தை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் இந்த கற்பூரம் எரிய ஆரம்பிக்கும். நாம் இது எதுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் அதிகப்படியான கொசு தொல்லை இருந்ததுன்னா கொசுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மஞ்சள் நெடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா பற்ற வச்சதுக்கு அப்புறமா இந்த தீ நல்லா அணைஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா இதுலேருந்து இந்த மாதிரி புகையாக வர ஆரம்பிக்கும். நாம் இதில் அந்த அகர்பத்தி சேர்த்துருக்கிறதால அதோட வாசனையும் சேர்ந்து வரும். இந்த மஞ்சள் நெடி இருக்கிற இடத்துல ஒரு பல்லி, புழு, பூச்சி இப்படி எதுவுமே இருக்காதுங்க. முக்கியமாக கொசு. நம்ம வீட்டில் கொசுக்கள் இருந்ததுன்னா இந்த மஞ்சள் தூளை வச்சு இந்த மாதிரி ஏற்றி வச்சாவே போதும். வீட்டில் அதிகப்படியான கொசுக்கள் வரும்போது நம்ம லிக்யூடோ அல்லது கொசுவத்தியோ ஏற்றி வச்சுடுவோம். அந்த அளவுக்கு ரொம்பவே தொல்லை தரும். இதை இந்த மாதிரி ஏற்றி வச்சுட்டு நம்ம வீட்டு ஹாலில் இருக்கக்கூடிய டேபிளுக்கு அடியிலையோ அல்லது கிச்சனில் இருக்கக்கூடிய டேபிளுக்கு அடியிலையோ இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதும். இது எந்த விதமான சிரமமும் இல்லாத வேலை. நமக்கு ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு வச்சாவே போதுங்க. கொசுக்கள் எங்கே போச்சுன்னே தெரியாது. அதே மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது நான்வெஜ் சமைக்கிறோம், மீன், சிக்கன் ஏதாவது சமைச்சதுக்கு அப்புறமா ஒரு நெடி வந்துட்டே இருக்குது அப்படின்னா இந்த சமையல் அறையில் இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதும். கிச்சனில் இருக்கக்கூடிய எந்த பேட் ஸ்மெல்லாக இருந்தாலும் போயிடும். கிச்சனில் அதிகப்படியான பூச்சிகள் தொல்லை தருது அப்படின்னா அது போகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு முறையாவது இப்போ நான் மாஸ்க் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாஸ்கோட விலை ரொம்ப கம்மி தான். இந்த மாஸ்க்கை இந்த மாதிரி மேல் பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாஸ்கோட மேல் பகுதியை மட்டும் நாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே பார்க்கும்போது ஒரு பை மாதிரியும் இருக்கும். இதில் நிறைய துளைகள் வச்சுருப்பாங்க. ஒரு பேக்கெட் பாச்சாச்சூடம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது அந்துருண்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பாச்சாச்சூடத்தோட விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். 2லேருந்து 3 பாச்சாச்சூடங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாம் இந்த மாஸ்க்குள்ளே இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இதுக்கு மேலேயே ஒரு கயிறு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துட்டோம். நம்ம வீட்டு பாத்ரூமில் இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டு பாத்ரூமில் இந்த மாதிரி இதை போட்டு வைக்கும்போது பாத்ரூமுக்குள்ளே எந்த விதமான பூச்சி, கரப்பான் பூச்சி இது எதுவுமே வராது. நம்ம தண்ணி ஃப்ளஷ் பண்ணக்கூடிய இடத்துல இந்த டேங்குக்குள்ளே இதை மாட்டி வச்சுக்கலாம். அதே சமயத்தில் இதை ஃப்ரீயாகவும் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பைப் இருந்ததுன்னா அந்த பைப்பை மேலே இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நம்ம அப்படியே போட்டு வச்சோம்னா அது இருக்கக்கூடிய கயிறு எங்கேயாவது மாட்டிக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் தண்ணி ஃப்ளஷ் பண்ணும்போது இது இருக்கக்கூடிய அந்த அந்துருண்டையும் கொஞ்சமாக கரைஞ்சி தண்ணி கூடவே வரும். இதனால் பாத்ரூமில் பேட் ஸ்மெல் இருக்காது. முக்கியமாக கெட்ட வாடையோ அல்லது பல்லி, கரப்பான் பூச்சிகள் தொல்லை இருந்தால் அதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு முறையாவது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த முறை நீங்களே இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்கிறேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் உப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அல்லது 1/4 டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி போட்டால் போதும். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம போண்டாவோ இல்லை வடையோ செய்யும்போது அது அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். நம்ம செய்கிற போண்டாவும் சரி அந்த வடையும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, நம்ம எண்ணெயில் எந்த பொருள் ஃப்ரை பண்ணாலும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இதனால் நம்ம ஃப்ரை பண்ணுற பொருள் அதிகமாக உப்பாயிடுமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு கொஞ்சமாக தான் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். நம்ம செய்கிற பொருளுமே நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நாம் எண்ணெயில் செய்கிற பொருள் நமக்கு அதிகமாக எண்ணெய் குடிக்கிறதால நமக்கு ஹெல்த்தி கிடையாது. இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வடை ஃபுல்லாகவே வெளியே எடுத்துட்டேன். நம்ம வச்ச எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. நமக்கு
இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூனுக்கு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பழைய துணி ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த துணி பார்த்தீங்கன்னா ஓட்டை ஓட்டையாக இருக்குது பாருங்கள். இந்த துணி தான் எடுத்துருக்கிறேன். இந்த துணியை இந்த தண்ணியில் இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கலாம். இந்த துணியை இந்த மாதிரி நல்லா முக்கிட்டு ஒரு தடவை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. அந்த தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு வெளியேறணும், அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற மாப்பு, ஒரு பழைய மாப்பு இருக்கும் இல்லைங்களா, இதில் இருக்கிற நூல் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நாம் முக்கி வச்ச இந்த துணி பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட், இந்த டிஷர்ட்டில் இருக்கிற கை வச்சே இதை இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு நல்லா டைட் ஆகிடும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நாம் திடீர்னு வந்து இந்த மாதிரி தரை துடைக்கணும் அப்படின்னா இந்த துணியையே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். திடீர்னு நம்ம வீட்டில் மாப் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னாவோ, அல்லது நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறோம், அந்த இடத்துல நம்ம திடீர்னு வந்து துடைக்கணும் அப்படின்னாவோ நம்ம இந்த மாதிரி குச்சி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் தரை துடைக்கும் போது கை ரொம்ப வலிக்குது, கை ரொம்ப களைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் வந்து அந்த மாப்பு ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதால. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பழைய துணியை நம்ம யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக துடைச்சி எடுக்கலாம். இதனால் கை நமக்கு வலிக்காது, அதிகமான வெயிட் இல்லாத காரணத்தால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு அட்டை ஒன்று எடுத்துருக்கிறேன். நம்ம பொருள் வாங்கும்போது நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா அட்டை, அதில் சின்ன பீஸ் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த அட்டையை நம்ம இந்த மாதிரி ஒரு கத்திரி வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஃப்ளாஸ்க் ஒன்று எடுத்துருக்குறேங்க. தண்ணி சூடு போகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் இது. இது நம்ம எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ தான் எடுப்போம் இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கழுவிட்டு வைக்கும்போது இதுக்குள்ளே கொஞ்சம் அட்டை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வைக்கும்போது இதில் நமக்கு பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும். அதாவது இந்த ஃப்ளாஸ்கில் நம்ம டீ ஊற்றிட்டு கழுவிட்டு வச்சா கூட அந்த டீ ஸ்மெல் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி பால் ஸ்மெல்லும் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இதில் ஸ்மெல் வராமல் இருக்கும். திரும்பவும் நம்ம ஃப்ளாஸ்க் எடுத்து பார்க்கும்போது அதில் ஸ்மெல் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கில் பாதி கெட்டு போயிடுச்சு. ஸோ பாதி மட்டும்தான் இருக்குது. இந்த பாதி கெட்டு போன உருளைக்கிழங்கை மேக்ஸிமம் நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த உருளைக்கிழங்கில் நம்ம கொஞ்சமாக ஹார்பிக் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பாத்திரம் ரொம்பவே தீஞ்சு போயிருக்கு. இந்த பாத்திரத்தில் நம்ம ஹார்பிக் ஊற்றி எடுத்த இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு க்ளீனாகி கிடைக்கும். சப்போஸ் நமக்கு சுவர் பகுதியில் கூட இந்த மாதிரி அழுக்கு இருந்தது அப்படின்னா கையிலேயே நம்ம தொட்டு ஹார்பிக் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ண உருளைக்கிழங்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. தேய்க்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம கையில் வந்து தொடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே நமக்கு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பாத்திரத்தை நம்ம ரொம்ப நேரம் தேய்க்கணும் இல்லைனா ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள். ரொம்பவே க்ளீன் ஆகிடுச்சு. 2 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது டைரெக்டாக கூட ஒரு ஃபோர்க் ஸ்பூனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டில் நம்ம 2 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பூண்டு, இது எல்லாத்தையுமே முழுசாக அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி தேவையான அளவுக்கு காரம், 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதையும் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா திருப்பி வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம சூடு பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். சப்போஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி தக்காளியோட அந்த தண்டு பகுதியில் இந்த மாதிரி நல்லா குத்திட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூடாகி கிடச்சிடும். தக்காளி நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு. அதில் இருக்கிற பச்சை வாசனை ஃபுல்லாகவே போயிடும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பார்த்தோன்னா இந்த தோல் ரொம்ப ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்கள். தோலை இந்த மாதிரி லைட்டாக எடுத்தாவே போதும், தோல் ரொம்ப ஈஸியாக வந்துடுது. இதை நாம் சட்னி அரைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி அரைக்கும் போது கூடவே கொஞ்சமாக உப்பு, அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவுக்கு புளியும் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு எளிமையான சட்னி ரெடி ஆகிடும். தாளிக்காமலே இது டேஸ்டியாக தான் இருக்கும். வேணும்னா நம்ம இந்த மாதிரி கடுகு போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இது நாம் குழம்புக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாம் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக அதிகமான எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த வேளையில் நமக்கு கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம லைட்டாக தீயில காட்டிட்டு அதுக்கப்புறமா கூட குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதே சமயத்தில் குழம்புமே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காயை அந்த தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி நல்லா மூழ்க வச்சுருக்கிறேன். தேங்காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நாம் இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கிற இந்த தேங்காயோட சேர்த்து இந்த ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரில் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சாவே போதும். தண்ணி நல்லா கூலிங் ஆகிடும் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரீசரில் வைக்கல அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் ஐஸ் க்யூபு கூட தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி வெளியே எடுத்து மேலே இருக்கிற அந்த மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை இந்த மாதிரி தனியாக எடுத்தோம்னா நமக்கு சூப்பராக வந்துடும்.
அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற கோல்கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோல்கேட்டை இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். நம்ம பல்லு விளக்குறதுக்காக யூஸ் பண்ணுற கோல்கேட் அல்லது எந்த பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரில் வச்சோம் இல்லைங்களா தேங்காய், அதை இந்த மாதிரி எடுக்கலாங்க. நார்மலாக நம்ம தேங்காய் உடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கத்தி யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி கத்தி யூஸ் பண்ணால் கூட சம்டைம்ஸ் நமக்கு நல்லா கரெக்டாக ஷேப்பில் வராது. இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற கல் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஓரமான ஒரு பகுதியில் வச்சு இந்த மாதிரி தேங்காய் இந்த மாதிரி 2 தட்டு தட்டினாவே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த தேங்காய் உடைஞ்சு வந்துடும். இதுக்காக நம்ம கத்தி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. தேங்காயை உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உடைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம தேங்காயை உடைக்க முடியும். பாருங்கள், அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. அதே மாதிரி கரெக்டான ஷேப்லேயும் நமக்கு உடஞ்சி கிடச்சிடும். இதே மாதிரி கல்லில் வச்சு கூட உடைச்சிக்கலாம். நமக்கு உடைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரில் வச்சுட்டு இதை எடுத்தோம். கத்தி வச்சு நம்ம உடைச்சா கூட 4-5 தட்டு தட்டினா தான் அது உடையும். ஆனால் இந்த மாதிரி நம்ம வச்சு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம உடைச்செடுக்க முடியும். இப்போது கிச்சனில் இருக்கிற அந்த சுவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுக்கு படிஞ்சிருக்குது. நார்மலாக இந்த மாதிரி அழுக்கு படிஞ்சிருக்கிற சுவரை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்க்ரப்பர் போட்டு நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணுவோம். தேங்காயோட மேல் பகுதியில் இருந்த அந்த சவுரியில் நாம் கொஞ்சமாக கோல்கேட் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஒரே ஒரு முறை தண்ணியில் முக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க. நார்மலாக தேய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு மெத்தட் இது. ஒரே ஒரு தடப்பு தான் துடைச்சோம். ரொம்ப ஈஸியாக எல்லா அழுக்குமே நமக்கு ரிமூவ் ஆகி கிடச்சிருக்குது. நாம் இதை ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சா கூட தண்ணி வச்சு அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்தால் தான் போகும். ஆனால் நம்ம தண்ணி கூட இதில் யூஸ் பண்ணவே இல்லை. அதில் இருக்கிற அந்த கோல்கேட்லேயே நமக்கு மொத்த அழுக்குமே வந்துடு. அதே மாதிரி ரொம்ப ட்ரையாகவும் இருக்குது. இதே மெத்தடில் கிச்சன் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயுமே பாருங்கள் நமக்கு சூப்பராக உடஞ்சி கிடச்சிருக்குது. கற்றாழை இலை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதில் சின்ன பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க. நம்ம சப்பாத்தி உருட்டக்கூடிய இந்த கட்டை இருந்ததுன்னா மேலே வச்சு இந்த மாதிரி அமுக்கி எடுத்தால் போதும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல் எல்லாமே நமக்கு வெளியே வந்துடும். பாருங்கள், ஒரே ஒரு அமுக்கு தான் உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் எல்லாமே அந்த தட்டு மேலேயே வந்துடும். நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ண வச்சிடலாங்க. தோசைக்கல் ரொம்பவே சூடாக இருக்குது. இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் நான் காய்ச்சவே இல்லை, டைரெக்டாக தான் அப்படியே காய்ச்சாத பால் இந்த தோசைக்கல்லை ஊற்றியிருக்கிறேன். இந்த பால் நல்லா காய ஆரம்பிக்கும் போது பபிள்ஸாக வர ஆரம்பிக்கும். அந்த வேளையில் இந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இப்போ நாம் தட்டில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அலோவேரா ஜெல், அதாவது கற்றாழை ஜெல், இந்த கற்றாழை ஜெல் ஃபுல்லாகவே இதில் நாம் சேர்த்துக்கலாம். பால் ஏற்கனவே நல்லா சூடாகி அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு வட்டினதுக்கு அப்புறமா தான் நாம் இதில் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் தூளும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தீயை சிம்மில் தான் வச்சு செய்யணும். இப்போ ஓரளவுக்கு இது சூடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்முடைய கண்களில் அதிகமாக கருவளையங்கள் இருந்தால் நைட் டைமில் இதை போட்டுக்கிட்டு நம்ம தூங்கலாம். கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையங்கள் எல்லாம் ஒரே வாரத்தில் மறைஞ்சு போகும். அதே வேளையில் முகம் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் முகத்தில் அதிகப்படியான முகப்பருக்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கணும். கழுவக்கூடாது. காலையில் எழுந்து தான் கழுவிக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.